வணக்கம் நண்பர்களே. டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகக்கூடிய மாணவர்கள் அவரோட எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது காவலர் தேர்வு 2025 நவம்பர் 9ஆம் தேதி நடக்க இருக்கு. ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ அதுக்கான எக்ஸாமுக்கான அப்ளை பண்ணுற ப்ராசஸ் அப்படின்னு ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்போ அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. இதற்கான பயிற்சி வகுப்புகள் நம்ம அகாடமியில் வந்து விஜயகுமார் ஐஎஸ் அகாடமியில் உங்களுக்கான வகுப்புகள் வந்து சாட்டர்டே அண்ட் சண்டே 2 தினங்கள் வார இறுதி நாட்கள் வந்து 2 நாட்கள் வந்து நடைபெற இருக்குது. இந்த வகுப்புகள் வந்து லைவா நேரலையா ஃப்ரீயா கூகுள் மீட்ல வந்து நடத்த இருக்கிறோம். வந்து இந்த பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணணும், அந்த ஃப்ரீ லைவ் கிளாஸஸ் பேட்ச்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்க 9360533992 அப்படி நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஆர் 7708473992 அப்படின்ற நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து மஸ்ட் அப்படின்னு பார்க்குறோம் இந்த கிளாஸஸ் அட்டன் பண்ணுறதுக்கு. ஸோ அதே மாதிரி இந்த டெமோ கிளாஸஸாக நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்கள் அந்த 2 நாட்கள் நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்மளோட கிளாஸஸ் வந்து எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கு அப்படின்றது வந்து தெரியும். அதே மாதிரி இந்த வாரம் முழுக்க வந்து நம்ம மாலை வந்து 6 மணிக்கு வந்து நம்ம லைவ் போவோம். இன்னைக்கு டிலே ஆயிடுச்சு, பட் நாளையிலேருந்து நம்ம கரெக்டாக 6 மணிக்கு வந்து வந்துடுவோம். ஸோ 6 மணிக்கு உங்களுக்கு லைவ் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் வந்து இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற சப்ஜெக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து சயின்ஸ், ஜெனரல் சயின்ஸ் வந்து பொது அறிவியல் அப்படின்னு சப்ஜெக்ட் வந்து பார்க்க இருக்கோம். இதுல நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பி கடைசியா எக்ஸாம் நடந்தது வந்து 2023 நடந்தது. ஸோ அந்த தேர்வுல கேட்கப்பட்ட வினாக்கள் அப்படின்னு பார்க்குறோம். அந்த வினாக்கள் வந்து எந்தெந்த சப்ஜெக்ட்ல எந்தெந்த டாபிக்ஸ்ல இருந்து வந்திருக்கு, எந்தெந்த தலைப்புகள் இருந்து வந்திருக்கு அப்படின்றதையும் பார்க்க போறோம். அதே மாதிரி நம்ம அகாடமி புத்தகத்துல இருந்து வந்து அவங்க கேட்டிருந்து மொத்தம் 10 கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ 10ல் 9 கேள்வி டைரக்டா வந்துருச்சு, ஒரு கேள்வி வந்து நம்ம கிளாஸ்ல இருந்து வந்திருக்கு. ஸோ அப்போ 10க்கு 10 அப்படின்றது நம்மளுடைய கிளாஸ் அட்டன் பண்ணா புது அறிவியல்ல போடலாம் அப்படின்றதையும் நீங்க வந்து தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ அப்போ நம்ம டீகோடிங் அப்படின்றத பார்த்துட்டு அறிவியல்ல நீங்க எங்கெங்க படிக்கணும் அப்படின்றத பார்த்துட்டு அதை கம்பைல் பண்ணி தான் நம்ம புத்தகமா போட்டுருக்கோம். ஸோ அதை வச்சு தான் உங்களுக்கு வந்து கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 10 வாரத்துக்கு வந்து நடைபெற இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ நமக்கு டோட்டலா வந்து ஒரு 10 வீக்ஸ் வந்து டைம் இருக்கு ஃப்ரெண்ட். அந்த 10 வாரம் இருக்கு. அந்த 10 வாரத்தை நீங்க எஃபெக்டிவா யூஸ் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க காவலர் தேர்வுல வெற்றி அடையலாம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதனால உங்க நம்பிக்கை அப்படின்றது யூனிஃபார்ம் போடணும் அப்படின்ற ஒரு கனவோடு நீங்க இருப்பீங்க. ஸோ அந்த கனவு, அந்த முயற்சி அப்படின்றது வெற்றி அடையணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் நம்ம வகுப்பு வந்து வரும் சனிக்கிழமையில இருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்க்குறோம். இதுல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா வந்து அகைன் ஆல்ரெடி சொன்னதுதான் வந்து 9360533992 நம்பர் 7708473992 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். கூகுள் மீட்ல லைவ் கிளாஸஸ் வந்து நம்ம ஃப்ரீயா எடுக்க போறோம் அப்படின்னு பார்க்குறோம் ஃப்ரெண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ இதனுடைய கிளாஸோட சிறப்பம்சம் என்ன, டோட்டலா 120 ஹவர்ஸ் வந்து ஃப்ரீ லைவ் கிளாஸ் இருக்கு. டாப் மோஸ்ட் ஃபேக்கல்டிஸ் நான் உட்பட வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து பல போட்டித் தேர்வுகள் எழுதி வெற்றி பெற்ற வெற்றியாளர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸஸ் எடுக்க போறாங்க என்று பார்க்குறோம். ஸோ ஒன்று நம்ம தரமான 60 மாதிரி தேர்வுகள் வந்து இருக்க போது. ஸோ அப்போ டெய்லி டெஸ்ட் இருக்கு, வீக்லி டெஸ்ட் இருக்கு, அண்ட் ஃபுல் மார்க் டெஸ்ட் அப்படின்றது வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். வந்து இது எல்லாமே தமிழ்ல தான் இருக்கும். ஏன்னா காவலர் தேர்வு முழுக்க தமிழ்ல நடைபெறக்கூடிய தேர்வா இருக்கு பார்க்குறோம். அதே ஒரு புதிய பாடத்திட்டத்தின்படி வந்து 6 புத்தகங்கள் வந்து நம்ம அகாடமி வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த புத்தகங்கள் வந்து சப் இன்ஸ்பெக்டர் தேர்வுக்கு இதே புத்தகம் தான், காவலர் தேர்வுக்கு இதே புத்தகம் தான். ஸோ அந்த புத்தகத்துல இருந்து உங்களுக்கு நடத்த போறோம். ஸோ காவலர் தேர்வுக்கு எதெல்லாம் கேள்வியா வருமோ வந்து அதே மாதிரி எந்தெந்த தலைப்புகள் முக்கியமோ அந்த தலைப்புகள் எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ நம்ம அகாடமியில நீங்க கிளாஸ் நம்ம புக்கை வச்சு நீங்க படிச்சீங்க அப்படின்னா டெஃபினட்டா டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா காவலர் தேர்வுல வெற்றி பெறலாம் அப்படின்னு பார்க்குறோம். இதுல எந்த ஒரு உங்களுக்கு சந்தேகம் வேண்டியதில்லை. அதே மாதிரி குறுகிய காலம் தான் இருக்கு, இதுக்குள்ள நான் தயாராக முடியுமா, இன்னும் 70 நாள் தான் இருக்கு, அதுக்குள்ள நான் எப்படி எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகுறது அப்படின்னா ஸோ அதுக்கான சரியான வழி அப்படின்றது நம்ம கிளாஸஸ் அட்டன் பண்ணி அந்த அன்னைக்கே வந்து புத்தகத்துல வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிட்டு அன்னைக்கு இரவுக்குள்ள படிச்சுட்டு அடுத்த நாள் காலையில கிளாஸ் அட்டன் பண்றீங்க, இரவு படிச்சிருங்க. மண்டே டு ஃப்ரைடே வந்து ஃபுல்லா ரிவிஷன் பண்றது, திருப்புதல் பண்றது அப்படின்றது மட்டும் தான் உங்களுடைய வேலையா இருக்க போது. இப்படி நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க காவலர் ஆகிடலாம் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டியதில்லை. அடுத்து வந்து டிஎன்எஸ்ஆர்பி போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம் கடைசியா நடந்தது வந்து 10/12/2023 அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ நடந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வரக்கூடிய நோட்டிபிகேஷன் அப்படின்னு பார்க்குறோம். வேகன்சிஸும் நல்லா டீசென்டான ஒரு வேகன்சில வந்திருக்கு அப்படின்னு பார்க்குறோம். உங்களுக்கு தேவை ஒரு போஸ்டிங் அப்படின்னு பார்க்குறோம். இதுல 60+ கொஸ்டின்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. மொத்தம் 70 கேள்வி, அதுல 60 கேள்விக்கு மேல வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வந்து நம்ம சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம்ல இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின்ஸ், போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம்ல இதுக்கு முன்னாடி கேட்ட வினாக்கள் வந்து, அப்புறம் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் பாடத்திட்டம் சிலபஸ். ஸோ அந்த பேசிஸ்ல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 6th to 10th இருக்கக்கூடிய சாப்டர்ஸ் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டோ அதெல்லாம் கம்பைல் பண்ணி உங்களுக்கு ஒரே இடத்துல வந்து நம்ம ஒரே புத்தகமா வந்து கொடுத்தோம். ஸோ அதுதான் வந்து அதுக்கான காரணம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதன் அடிப்படையில் நம்ம போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம், சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரே புக்கா வந்து நம்ம போட்டிருக்கோம். அந்த தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் நீங்க 2 எக்ஸாமுக்கும் அந்த புத்தகத்தை வச்சு நீங்க தயாராகிடலாம் அப்படின்னு பார்க்குறோம். இதுல நம்ம ஜெனரல் சயின்ஸ், பொது அறிவியல் அப்படின்னு எடுத்துக்கும் போது
இயற்பியல், வேதியியல், உயிர் சூழ்நிலையில், உணவு மற்றும் ஊட்டச்சத்தியல் சொல்லிட்டு இந்த தலைப்புகள் எல்லாமே கவர் பண்ண மாதிரி நம்ம புத்தகம் வந்து போட்டிருக்கோம். அந்த புத்தகத்துல இருந்து நேரடியா அந்த கேள்விகள் அப்படின்றது 9 கேள்வி அப்படி டைரக்டா வந்திருக்கு. அண்ட் கிளாஸ்ல வந்து ஒரு கொஸ்டின் வந்து இருக்கு அப்படி பார்க்கிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம காவலர் தேர்வுக்கு கிளாஸ் வகுப்புகள் வந்து நம்ம எடுத்திருக்கோம், அட்டன் பண்ணிருக்கீங்க. 2 வகுப்புகள் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம காவலர் தேர்வுக்கான வகுப்புகள் யூடியூப் சேனல் வந்து அட்டன் பண்ணிருப்பீங்க, கண்டிப்பா தெரியும். அண்ட் கிளாஸஸும் நீங்க டைரக்டா வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ வரக்கூடிய வகுப்புகள் அப்படின்றது இன்னும் எஃபெக்டிவா வந்து மேக்ஸிமம் கொஸ்டின் வந்து 60 அப்படின்றது 65+ உங்களை போட வைக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட அண்ட் உளவியல் வகுப்பா இருக்கட்டும், தமிழ் வகுப்பு, அதே மாதிரி பொது அறிவியல் வகுப்பு அண்ட் சமூக அறிவியல் இருக்கக்கூடிய புவியியல் அண்ட் பாலிட்டி, அப்புறம் எக்கனாமி, ஹிஸ்டரி அப்படி சொல்லிட்டு இந்த அனைத்து சப்ஜெக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் சப்ஜெக்ட்ஸுமே வந்து உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருவோம். இந்த சப்ஜெக்ட் நாங்கள் கிளாஸ் நடத்தணுமோ அதை அண்டர்லைன் பண்ணிட்டு அதை போயிட்டு ரிவிஷன் பண்ணா போதும். ஸோ கிளாஸ்லேயே உங்களுக்கு நடத்தும் போதே பிடிஎஃப்ல மார்க் பண்ணி புத்தகத்தில் என்ன இருக்கோ அதுதான் கிளாஸ்ல வந்து பார்க்க போறோம். அங்கேயே உங்களுக்கு மார்க் பண்ணி அதுக்கான விளக்கமும் கொடுத்துரும். ஒரு கண்டினியூட்டி இருக்கும், ஒரு கதை மாதிரி இருக்கும், ஒரு ஃப்ளோ இருக்கும். ஸோ அப்படி நீங்க படிக்கும் போது ரொம்ப சுலபமா இருக்கும். ஒன்லைனரா வந்து அங்கங்க கட் பண்ணி இருக்கிறது மனப்பாடம் பண்றது அப்படின்றது கடினமா இருக்கும் அந்த ஷார்ட் பீரியட்ல. ஆனா ஒரு ஃப்ளோவோட ஒரு கண்டினியூட்டியோட நீங்க படிக்கும் போது அதுல வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து ஹைலைட் பண்ணி கொடுக்கும். அதை ஒன்லைனரா நீங்க ரீட் பண்ணி அப்படியே போகும்போது உங்களுக்கு சுலபமா இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். இந்த தேர்வுக்கு தயாராகுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கான தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமாகவே நீங்கள் இந்த தேர்வுக்கு தயாராகிடலாம். ஜஸ்ட் நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு நம்ம புத்தகத்தில் அண்டர்லைன் பண்ணிட்டு அதை ரிவிஷன் பண்ணால் போதும். அண்ட் டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்றது வந்து நம்ம கொடுக்குற டெஸ்ட், டெய்லி டெஸ்ட் அண்ட் வீக்லி டெஸ்ட் மட்டும் போட்டிங்க அப்படின்னாவே போதும். ஸோ இது வந்து நேர மேலாண்மைக்கு டெஸ்ட் ப்ராக்டிஸ் அவசியம் வந்து. அதே மாதிரி கிளாஸ் அட்டன் பண்ணி அண்டர்லைன் பண்ணிட்டு அதை படித்து ரிவிஷன் பண்ணுறது அப்படின்றது எக்ஸாமில் ரீகால் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ தான் நீங்கள் நல்லா மெமரி பண்ண முடியும். ஸோ அதை ரீகால் பண்ணி கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ நமக்கு சிலபஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா காவலர் தேர்வு பொறுத்தவரையும் வந்து ரொம்ப சிம்பிளா கொடுத்துட்டாங்க. என்ன அப்படின்னா பொது அறிவியல், இயற்பியல், உயிரியல், வேதியியல், சூழ்நிலையல், உணவு மற்றும் ஊட்டச்சத்தியல் அப்படி பார்க்கிறோம். சோ அப்ப தலைப்புகள் பாத்தீங்கன்னா மொத்தம் 5 தலைப்புகள் தான் நமக்கு வந்து எக்ஸாம்ல இருக்கு. அப்ப இதை வச்சு நம்ம புக்ல எப்படி படிக்கிறது, இதை எப்படி டீகோட் பண்றது அப்படின்னா ஏற்கனவே சொன்னதுதான் நமக்கு சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு பாடத்திட்டம் இருக்கு, அதுல இருக்கக்கூடிய தலைப்புகள். அதுக்கப்புறம் போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட வினாக்கள், அதே மாதிரி சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட வினாக்கள். இந்த வினாக்கள் எல்லாமே 6ல இருந்து 10வது வரையும் இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாடு பாடநூல் கழகத்தால் வெளியிடப்பட்ட அந்த பாட புத்தகங்கள் இருக்குல்ல, சோ அதுல எந்தெந்த சாப்டர்லாம் கவர் ஆகுது அப்படின்றத அடிப்படையில் தான் நம்ம இதை ரெடி பண்ணிருக்கோம் முழுக்க அப்படின்னு பார்க்குறோம் ஃப்ரெண்ட். சோ அப்ப 6ல இருந்து 10th வரையும் புக் இருக்கு. அண்ட் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் வந்து நமக்கு இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம் ரெண்டு ஸ்டூடெண்ட் எழுதுற மாதிரி இருக்கும். அண்ட் போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம் வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட், இல்ல தமிழ் நீங்க படிச்சீங்க அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் நீங்க இந்த தேர்வு வந்து எழுதலாம் அப்படின்னு பார்க்குறோம். அப்ப நம்ம ரெஃபரன்ஸ் சோர்ஸ் என்ன அப்படின்னா முழுக்க பள்ளி பாட புத்தகம் தான் அப்படின்னு பார்க்குறோம். இப்ப போயிட்டு நீங்க 6ல இருந்து 10வது வரையும் பாடம் புத்தகம் படிக்கிறீங்க அப்படின்னா அது கஷ்டமான விஷயம். ஏன்னா 6th 7th டேர்ம் 1 டேர்ம் 2 டேர்ம் 3 இருக்கும். அண்ட் 8th 9th 10th ஒரே புத்தகமா இருக்கும். அப்ப கிட்டத்தட்ட நீங்க கவர் பண்ணக்கூடிய பேஜஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து ஸோ மினிமம் ஒரு இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 250 பேஜ் அப்படின்னு போட்டோம்னாலும் நமக்கு வந்து 1250 பேஜ் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் அதை நீங்க தனியா படிச்சு செல்ஃபா ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றது ரொம்ப கடினமான ஒரு விஷயமா இருக்கும். ஆனா நம்ம கிளாஸ்ல உங்களுக்கு ஒரு கதை மாதிரி சொல்லி அதுல முக்கியமான பாயிண்ட்ஸ் கொடுக்கும் போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாப்டர்லயும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் போது நம்ம மார்க் பண்ற பாயிண்ட் நீங்க 1 2 3 போட்டு கூட நீங்க ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி படிச்சீங்க அப்படின்னா இன்னும் ஈஸியா நீங்க கவர் பண்ணிடலாம் அப்படின்னு. ஸோ நம்மளுடைய இலக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து ஸோ நமக்கு கிளாஸஸ் வந்து வீக்கெண்ட்ல வந்து இருக்க போது. ஸோ அந்த கிளாஸஸ்ல ஒவ்வொரு நாளும் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 2 கொஸ்டின் ஒரு கிளாஸ்ல அப்படின்ற மாதிரி நம்ம கவர் பண்ணி கொண்டு போயிடும் அப்படின்னு. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம ஒரு 6 கிளாஸ் இருக்கு. அப்ப மினிமமா வந்து நம்ம கவர் பண்ணக்கூடியது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து ஒரு 12 கேள்விகள் அப்படின்றது நம்ம கவர் பண்ணிடும். அப்ப நம்ம 10 வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாமே கவர் பண்ணிடும் டோட்டலா. ஸோ 70 கொஸ்டின் அப்படின்றது நம்மளோட வகுப்புல இருந்தே வரணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட தான் நம்ம வந்து கிளாஸ் எடுக்க போறோம். ஸோ அப்ப நம்ம எதையும் மிஸ் பண்ணிட மாட்டோம், நீங்களும் மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்றத என்னுடைய எதிர்பார்ப்பா இருக்கு ஃப்ரெண்ட். ஃபர்ஸ்ட் நம்ம எங்க படிக்கணும் அப்படின்றத பார்த்துருவோம். இதுல வந்து கண்டுபிடிப்புகள் மற்றும் படைப்புகள் அப்படின்னு நம்ம எஸ்ஐ எக்ஸாம் சிலபஸ்ல வந்து இருக்கு. ஸோ அது வந்து நம்ம கேள்வி கேட்கறது வாய்ப்பு இருக்கு. அதுக்கு தனியா மெட்டீரியல் நம்ம கண்டென்ட் வந்து நம்ம புக்ல வந்து கொடுத்துருப்போம் சயின்ஸ் அறிவியல் புத்தகத்துல. அப்புறம் விஞ்ஞானிகள் மற்றும் அவர்களின் பங்களிப்புகள் அப்படின்றது இருக்கு. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு புத்தகத்துல நம்ம ரெஃபர் பண்ற மாதிரி இருக்கும். இதுல இருந்து நமக்கு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கிறோம். அதே மாதிரி அளவீடுகள் அப்படின்ற தலைப்பு இது வந்து கடைசி நடந்த 2023 நடந்த எக்ஸாம்ல கொஸ்டினா கேட்டாங்க. அதை மட்டும் இங்க எல்லோ கலர்ல ஹைட் பண்ணிருக்கணும். அதே மாதிரி அளவீடுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 8 9ஆம் வகுப்புல அளவீடுகள் அப்படின்னு தலைப்பு இருக்கு. ஸோ அதுல இருந்து கேள்விகள் வந்து கேட்டிருக்கோம். ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும், பேசிக்கா தான் இருக்கும். அதை உங்களுக்கு கிளாஸ்ல கவர் பண்ணி கொடுத்துருவோம். அந்த இயக்கம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 6 7 8 9 10ஆம் வகுப்பு அப்படி பார்க்கிறோம். பருப்பொருளின் பண்புகள் அப்படின்னு எடுத்துக்கும் போது 6 7 8 9ஆம் புத்தகத்துல இருக்கு, 10ஆம் வகுப்பு கிடையாது. ஒளி அது வந்து கடைசியா நடந்த 2023 எக்ஸாம்ல கொஸ்டினா வந்து கேட்டாங்க. சோ அது எங்க நம்ம ரெஃபர் பண்ணோம்னா 7 8 9 10ஆம் வகுப்புல இருக்கு அப்படிங்கிறோம். அடுத்து மின்சாரவியல் அப்படின்னு 6 7 8 9 10ஆம் வகுப்புல வந்து மின்சாரவியல் இருக்கு. அண்ட் வெப்பம் அப்படிங்கிற தலைப்புல இருந்து 2023 நடந்த எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்டாங்க. அதையும் நம்ம பார்க்க
போறோம் பின்னாடி. அது வந்து 6, 7, 8, 9, 10ஆம் வகுப்புல இருக்கு. எக்ஸாக்ட்டா எந்த அலகுல வந்து படிக்கணும் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளுடைய இந்த யூடியூப் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல லைவ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அங்க போனீங்கன்னா இதனுடைய பிடிஎஃப் இருக்கும். நீங்க கிளிக் பண்ணி நீங்க ரெஃபர் பண்ணலாம். அதே நேரத்தில் இத்தனை சாப்டர்ஸ் நீங்க தனியா படிக்கிறது அப்படின்றது ஈஸியா இருக்கு, அவ்வளவு ஈஸியா இருக்காது. அப்ப நம்ம எக்ஸ்பர்ட் அப்படின்னும் போது நம்ம ஃபேக்கல்டிஸ் வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுக்கும் போது அதை இன்னும் சுலபமா நீங்க ஈஸியா கவர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான். அப்ப எங்களோட சேர்ந்து இந்த 10 வாரம் பயணிச்சிங்க அப்படின்னா சாட்டர்டே சண்டே கிளாஸ் அட்டன் பண்றீங்க, அதுல புக்ல அண்டர்லைன் பண்ணிடுறீங்க, அன்னைக்கு நைட்டு படிச்சிருங்க, மண்டே டு ஃப்ரைடே ரிவிஷன் மட்டும் பண்ணிட்டே இருக்கீங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட். இது சிம்பிளா இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு எவ்ரி ஃப்ரைடே வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் மட்டும் எடுத்தீங்கன்னா போதும், டெய்லி டெஸ்ட் அப்படின்னு போட்டீங்கன்னா போதும். கண்டிப்பா டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்வு அப்படின்னு ரொம்ப சுலபமான ஒரு தேர்வா இருக்கும். வந்து யூனிஃபார்ம் போடணும் இந்த வருடம் அப்படின்னு நினைத்த மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா வந்து இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதனால வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. அடுத்து அண்டம் மற்றும் விண்வெளி அறிவியல் அப்படின்றது 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதுலயும் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. வெப்பத்திலையும் அண்டம் மற்றும் விண்வெளி அறிவியல் அப்படின்றது லாஸ்டா 2023 நடந்த எக்ஸாம்ல வந்து கேட்டிருக்காங்க காவலர் தேர்வுல. காந்தவியல் அப்படின்றது 6, 8, 9ஆம் வகுப்புல இருக்கு. ஒலி அப்படின்னு சவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது 8, 9, 10ஆம் வகுப்புல இருக்கு. அணு அமைப்பு அப்படின்றது வந்து நம்ம கெமிஸ்ட்ரி. ஸோ அது வந்து 7ஆம் வகுப்பு, 8, 9, 10ஆம் வகுப்புல இருக்கு. தனிமங்கள் அவற்றின் கூறுகள் இதுல இருந்து கேள்வி கேட்டாங்க அப்படிங்கிறோம். ஸோ சேர்மங்கள் பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்து கேட்டாங்க நடந்து முடிந்த காவலர் தேர்வு கடைசி தேர்வு 2023. ஸோ அது வந்து 7ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு. அமிலங்கள் அப்படின்றது 8, 9, 10ஆம் வகுப்புல இருக்கு. காரங்கள் வந்து பாத்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்புல இருக்கு. அண்ட் உப்புக்கள் மற்றும் அதனோடு தொடர்புடைய பொருட்கள் அப்படின்றது 6, 7, 8, 9, 10ஆம் வகுப்புல இருக்கு. அண்ட் கார்பன் மற்றும் அதன் கலவைகள் 9, 10ஆம் வகுப்புல இருக்கு. மனித உடலியல் அப்படின்றது வந்து 6ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு அப்படி பார்க்கிறோம். எக்ஸாக்ட்டா எந்தெந்த சாப்டர்ல இருக்கு அப்படின்னு பிரிச்சு கொடுத்திருக்காங்க. நீங்க தெளிவா அதை பார்க்கணும்ட்டு நம்ம அதெல்லாம் கம்பைல் பண்ணி ஒரே இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம புத்தகத்துல பொதுறிவியல் புத்தகத்துல படிக்கிறீங்க அப்படிங்கிறோம். நோய்கள் மற்றும் அவற்றின் காரணங்கள், சிகிச்சை மற்றும் தடுப்பு முறைகள் அப்படின்றது 7ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்புல இருக்கு. உணவு மற்றும் ஊட்டச்சத்து அப்படின்னா 6, 9ஆம் வகுப்புல இருக்கு. மரபியல் வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்புல இருக்கு. விலங்குகள் இப்ப நம்ம நோய்கள்ல இருந்து கேள்வி கேட்டாங்க நடந்து முடிஞ்ச 2023 எக்ஸாம். அப்படியே புக்ல இருந்து தான் கேட்கறாங்க. இந்த புக்ல இருக்கக்கூடிய லைன் அப்படியே எடுத்து போட்டு கேட்கறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து புக் பேக் கொஸ்டின் 11th 12th புக்கு, ஸோ அதுல இருக்க பாக்ஸ் ஐட்டம் புக் பேக் கொஸ்டின் அப்படிலாம் இருந்து. இப்போ டிஎன்யூஎஸ்ஆர்பியோட கொஸ்டின்ஸ் அப்படி கிடையாது வந்து. ஸோ அப்போ புத்தகத்தில் உள்ள இருந்து தான் கேட்குறாங்க. நமக்கு சிலபஸ்லையும் சொல்லிட்டாங்க வந்து தமிழ்நாடு பாடநூல் கழகத்தில் வெளியிடப்பட்டுள்ள 10ஆம் வகுப்பு வரை உள்ள புத்தகங்களில் இருந்து கேள்வி கேட்கப்படும் அப்படிங்கிறோம். அப்போ 6லேருந்து 10 வரையும் தான் அவங்க மெயினாக கான்சன்ட்ரேட் பண்றாங்க. ஸோ அதுல இருந்தா கொஸ்டின் கேட்கறாங்க அப்படிங்கிறோம். அப்போ 6லேருந்து 10ஆம் வகுப்பு வரையும் நம்ம படிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த தேர்வுல வெற்றி அடைவது உறுதி அப்படிங்கிறோம். மரபியல் அப்படின்னு பார்க்கும்போது 10ஆம் வகுப்பு. விலங்குகள் அப்படின்ற தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா 6, 7, 8, 9, 10ஆம் வகுப்பு. அண்ட் நுண்ணுயிர்கள் அப்படின்றது 8ஆம் 9ஆம் வகுப்புல இருக்கு. அண்ட் செல் அப்படின்றது 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8, 9ஆம் வகுப்பு. அண்ட் வகைப்பாடு 8, 9ஆம் வகுப்பு. அண்ட் தாவரங்கள் வந்து 6, 7, 8, 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு புத்தகத்துல இருக்கு. சுற்றுச்சூழல் மற்றும் சூழலியல் மாசு அப்படின்னு 6ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு அப்படி. ஸோ இதுதான் வந்து நம்ம ரெஃபரன்ஸ் வந்து இருக்கு. இதெல்லாம் கம்பைல் பண்ணி நம்ம ஏற்கனவே காமிச்ச மாதிரி பொது அறிவியல் அப்படின்னு பாடப்புத்தகத்தில் நம்ம மொத்தமா ஒரு இடத்துல கொடுத்துருக்கோம். அதுதான் உங்களுக்கு கிளாஸ்ல நடத்த போறோம் அப்படிங்கிறோம். இப்ப இந்த பொது அறிவியல்ல இருந்து கேட்கப்பட்ட வினாக்கள் 10 வினாக்கள் என்ன அப்படிமா. ஸோ அதுக்கான சோர்ஸ் வந்து நம்ம புக்ல என்ன இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்த்துலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து முதல் கேள்வி வந்து அறிவியல் பாடப்புத்தகத்துல இருந்து அறிவியல் தலைப்புல இருந்தா வந்திருக்கு பொது அறிவியல் இருந்து. ஸோ நம்ம மொத்தம் 70 கேள்வியில பொருள் ஒன்றை மேல் நோக்கி வீசினால் உயிர்ப்பு விசையின் தாக்கத்தால் அதன் திசைவேகம் என்னவாக இருக்கும் அப்படின்றதான் படிப்படியாக குறையும் சொல்லிட்டு நம்மளுடைய அதாவது சப் இன்ஸ்பெக்டர் அண்ட் காவலர் தேர்வுக்கு ஒரே புத்தகம் தான் நம்ம போட்டிருக்கோம். காரணம் என்னன்னா மாணவர்களுக்கு வந்து சுமையா இருக்கக்கூடாது. ஒரு புத்தகம் வாங்கினா ஏன்னா காவலருக்கு எல்லாருமே வந்து என்ன பண்ணுவீங்கன்னா டிகிரி முடிச்சிருப்பீங்க கண்டிப்பா. அப்படி இல்லைன்னா டிகிரி கரஸ்ல போட்டு நீங்க அதை முடிச்சு சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் நீங்க எழுதுவீங்கன்னு தெரியும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா ரெண்டுத்தையும் ஒரே புக்கா வந்து போட்டு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அந்த புத்தகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம லான்ச் பண்ண புக்கு தான். சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு நம்ம கிளாஸ் ரீசெண்டா நடத்தணும். ஸோ அதுக்கு முன்னாடி காவலர் நடத்தணும். சோ அப்ப அந்த புத்தகத்துல இருந்து கேட்கப்பட்ட இந்த வினாக்கான விடை அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்க எண் வந்து 7ல வந்து இருக்கு. சோ ஒரு பொருளை செங்குத்தாக மேலோக்கி இருந்தால் பொருளின் திசையும் படிப்படியாக குறையும் அப்படிங்கிறோம். சோ நம்ம புக்ல இருக்கிறது நம்ம பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்கோம். சோ அதுதான் நமக்கு எக்ஸாம்லயும் வந்திருக்கு அப்படிங்கிறோம். சோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பி அப்படிங்கிறோம். இது வந்து முதல் கேள்வி. வந்து இரண்டாவது கேள்வி அப்படின்னா நம்ம அந்த சில கொஸ்டின் பேப்பர் ஆர்டர்லயே போயிடும். அதுல வந்து 7வது கேள்வியா இருக்கு. பிறந்த குழந்தைக்கு முதலில் வந்து போடப்படும் தடுப்பூசி எது அப்படின்றது கிளாஸ்ல நானே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பிசிஜி அப்படிங்கிறோம் வந்து பாத்தீங்கன்னா. சோ அப்ப குழந்தை பருவத்திலேயே தடுப்பூசி பிசிஜி போலியோ எம்எம்ஆர் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறோம். அப்ப பிறந்த குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் போடுறது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிசிஜி அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ அது நம்ம கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். இது நமக்கு குரூப் 4 எக்ஸாம்ல வந்து ஏற்கனவே கேட்ட கேள்வி டிஎன்பிசில அதே கேள்வி தான் வந்து 2023 வந்து கேட்டிருக்காங்க அப்படி பார்க்குறோம். அதே நான் கிளாஸ்ல நடத்தும் போதே சொல்லியிருக்கேன். தடுப்பூசினாவே ஃபர்ஸ்ட் பிசிஜி தான் அப்படி சொல்லிட்டு கிளாஸ்ல இருக்கு. நம்ம புத்தகத்திலே இருக்கு பார்க்குறோம். 7வது கேள்வி. அடுத்து 8வது கேள்வி. டைபாய்டு தொற்றை தடுக்க எந்த தடுப்பூசி செலுத்தப்படுகிறது அப்படி பார்க்குறோம். அப்ப டைபாய்டுக்கு எந்த தடுப்பூசி போடுகிறதுனா டிஏபி அப்படின்னு பார்க்குறோம். டாப் அப்படிங்கிறது டைபாய்டு தொற்றுக்கு வந்து தடுக்க பயன்படக்கூடிய தடுப்பூசி அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்ப தடுப்பூசி மூலமா நம்ம என்ன பண்ணலாம் டைபாய்டு தொற்று வந்து நீக்கலாம். அப்ப சாலமோனெல்லா
சால்மோனெல்லா டைஃபி அப்படின்ற பாக்டீரியா தான் அதுக்கு வந்து காரணமா இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அதுதான் வந்து அந்த டைஃபாய்டுக்கான தடுப்பூசியா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். இங்க டிபிடி அப்படின்னா டிப்தீரியா பெர்டிசிஸ் டெட்டனஸ், எம்எம்ஆர் அப்படின்னா மீசில்ஸ் மம்ஸ் ரூபெல்லா அப்படின்னு நம்ம கிளாஸ்ல எடுத்திருக்கோம். ஓபிவி அப்படின்னா ஓரல் போலியோ வேக்சின் அப்படின்னு பார்க்குறோம். வந்து அப்ப டைஃபாய்டுக்கு நம்ம போடுறது என்னப்பா அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா டிஏபி தான் டைஃபாய்டு அப்படின்னு பார்க்குறோம். இது நம்ம கிளாஸ்ல சொன்னதுதான். இது வந்து பக்கம் 316 இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து பால் தயிராதல் என்பது டேஷ் ஒரு டேஷ் ஆகும் அப்படின்னு தான் கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து நொதித்தல் வினை அப்படின்னு பார்க்குறோம். இது வந்து நம்மளுடைய அறிவியல் பாட புத்தகத்துல வந்து பாத்தீங்கன்னா பக்கம் 287 288 இருக்கு. தொழிற்சாலையில் நுண்ணுயிரிகள் அப்படின்னு இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்ப பால் வந்து தயிரா வந்து மாறுறது என்ன அப்படின்னா வந்து நொதித்தல் வினை அப்படின்னு பார்க்குறோம். சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருப்போம். சோ பால் வந்து தயிராக மாற்றப்படுவது அப்படின்னா வந்து நொதித்தல் வினை மூலமா நடைபெறுகிறது அப்படின்னு பார்க்குறோம். சோ நொதிக்க வைத்து தயாரிக்கப்படுகின்றன அப்படின்னு பார்க்குறோம். சோ அதுக்கு உதாரணத்துக்கு வந்து தயிர் தயாரித்தல் அப்படின்னு பார்க்குறோம். பால் வந்து தயிரா மாறுறது அப்படின்னு பார்க்குறோம். சோ அது வந்து லாக்டோபேசிலஸ் அப்படின்னா சிற்றினங்கள் பாலினை தயிராக மாற்றுகின்றன அப்படின்னு பார்க்குறோம். சோ அதான் நம்ம புத்தகத்திலேயே இருக்கு. இது நம்ம கிளாஸ்லயும் சொல்லியிருப்போம். வந்து அந்த கிட்ட பார்வை குறைபாடை சரி செய்ய உதவுவது எது அப்படின்றத வந்து கேள்வியை கேட்டிருக்கோம். இது நம்மளுடைய அறிவியல் பாட புத்தகத்துல பக்கம் 51 இருக்கு. கிட்ட பார்வை பார்வை குறைபாட்டை சரி செய்ய பயன்படுவது என்ன அப்படின்றத கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. இதை சரி செய்ய பயன்படுவது குழி லென்ஸ் அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப குழி லென்ஸ் அப்படின்னு கிட்ட பார்வை அப்படின்றது சரி செய்ய பயன்படும். குழி லென்ஸ் அப்படின்னு கிட்ட பார்வை சரி செய்ய பயன்படுகிறது. நம்ம தூர பார்வை அப்படின்னா கிட்ட குழி தோண்டி எட்ட குவி அப்படின்னு நான் கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். நம்ம வகுப்பு அட்டமான மாணவர்களுக்கு வந்து தெரியும் அறிவியல் வகுப்பு. சோ அப்ப கிட்ட குழி தோண்டி அப்ப கிட்ட பார்வைக்கு குழி லென்ஸ், எட்ட குவி அப்படின்னா தூர பார்வைக்கு குவி லென்ஸ் அப்படின்னு பார்க்கிறோம். சோ சொல்லியிருப்பேன். அதை வச்சு நீங்க ஆன்சர் பண்ணிருப்பீங்க. 2023 பல மாணவர்கள் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த ஆண்டு நீங்க வெற்றி பெறணும் அப்படின்னு நோக்கத்தோட தான் நம்ம இப்ப வகுப்புகள் வந்து வரும் சனிக்கிழமை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்க்கிறோம். சோ 30ஆம் தேதி வந்து அடுத்து பின்னொருவற்றில் எதனை எளிதாக அமுக்க இயலும் அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப வாயு அப்படின்னு பார்க்கிறோம். சோ வாயுக்கள் திண்மங்களோட குறைவான பரும குணத்தை கொண்டிருப்பா. வாயுக்களின் அமுக்குத்தன்மை மிக அதிகம் அப்படின்னு பார்க்கிறோம். நம்ம கிளாஸ்ல சொல்லும் போதே வந்து பாத்தீங்கன்னா வாயுக்களை நம்ம என்ன பண்ணலாம், அமுக்கலாம். அமுக்கும் போது அதனுடைய அடர்த்தி வந்து பாத்தீங்கன்னா அதிகரிக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப திடப்பொருளை என்ன பண்ண முடியாது, நம்ம அமுக்க முடியாதுன்னு பார்க்கிறோம். ஏன்னா ஏற்கனவே நெருக்கமா இருக்கும். அப்ப திட திண்ம வாயு இது மூணுத்துக்குள்ள வேறுபாடு அப்படின்றத நம்ம வகுப்புல நடத்தினதா. சோ பக்கம் வந்து 23 இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். 28 கேள்வியா நம்ம அந்த கொஸ்டின் பேப்பர் ஆர்டர்ல இருக்கு. கீழ்கண்டத்தில் எந்த ஒரு சேர்மம் தீயணைப்பானில் பயன்படுகிறது அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப தீயணைப்பானில் பயன்படக்கூடியது எது அப்படின்னு தான் வந்து கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. இது நம்ம டேபிளாவும் சொல்லியிருப்பேன். சோடியம் பைகார்பனேட் அப்படின்றது வந்து தீயணைப்பானில் பயன்படுகிறது. இப்ப NaHCO3 அப்படின்னு பார்க்கிறோம். அதான் வந்து அமிலம் தீயணைப்பானில் பயன்படக்கூடியது அப்படின்னு பார்க்கிறோம். இது பக்கம் வந்து 215 இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம் நம்மளுடைய புத்தகத்துல. 30 கேள்வி. அடுத்து 35 இது வந்து நம்ம இது எதுலன்னா பிசிக்ஸ்ல அது இயற்பியலையும் பார்த்திருப்போம். அதே நேரத்தில் புவியியலையும் பார்த்திருப்போம். புவியியல நம்ம அப்படியே டேபிளாவே கொடுத்துருக்கோம். புவியியல் பாட புத்தகத்துல பேஜ் நம்பர் வந்து 36 வந்து அது ஐசோபார் அப்படின்றது நம்ம என்ன சொல்லணும்னா சம காற்றழுத்த கோடு அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப சம காற்றழுத்த கோடு இது நம்ம இயற்பியல் வகுப்பு நீங்க அட்டன் பண்ணியிருந்தாலும் ஆன்சர் பண்ணிருப்பீங்க. அதே புவியியல் வகுப்பு நீங்க அட்டன் பண்ணும்போது அதை ஆன்சர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. புவியியல அந்த மாதிரி நம்ம டேபிள் போட்டே கொடுத்துருக்கோம். அந்த இயற்பியல் வகுப்புல ஐசோபார் அப்படின்றது அழுத்தம் அப்படின்றது இயக்கம் அப்படின்னு தலைப்புல வந்து நடத்திருக்கோம். சோ அதுல வந்து அதை ஒண்ணு வச்சா கூட நீங்க ஆன்சர் வந்து சரியா போடுற மாதிரி இருக்கு. அப்ப நம்ம வகுப்புகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வகுப்பு அட்டன் பண்ணுவோம், இன்னொரு வகுப்புல இந்த சப்ஜெக்ட்ல வந்து கேட்கக்கூடிய கேள்வியில என்ன பண்ணலாம் நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கிறோம். சோ அந்த அளவுக்கு வகுப்புகள் எல்லாமே வந்து உங்களுக்கு டீட்டெயிலா புரியும் வகையில வந்து எளிமையா வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட்டை நீங்க உள்வாங்கிக்கிட்டு அதை போயிட்டு நீங்க வீட்டுல உட்காந்து திருப்பி வந்து பண்ணணும் அப்படின்னு நோக்கத்தோட நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு பார்க்கிறோம் ஃப்ரெண்ட். சோ அதான் அதுக்கான ஆன்சர். இங்க வந்து நம்ம அப்படியே அந்த டேபிள்ல இருக்கிறது அப்படியே வந்துருப்பாங்க. ஐசோத்தம் வந்து பாத்தீங்கன்னா சமவெப்ப கோடு அப்படின்னு அப்படியே மேட்சிங் வந்து சமவெப்ப கோடு. ஐசோகேல் அப்படின்னு பார்க்கிறோம். ஐசோகேல் அப்படின்னா சம சூரிய வெளிச்ச கோடு அப்படின்னு பார்க்கிறோம். சம சூரிய வெளிச்ச கோடு வந்து ஐசோபார் அப்படின்றது வந்து ஐசோபார் அப்படின்னு இங்க சம காற்றழுத்த கோடு சம காற்றழுத்த கோடுன்னு இருக்கு. ஐசோ அயட்ஸ் அப்படின்றது வந்து இங்க கேட்டிருக்காங்க. சம மலையளவு கோடுன்னு பார்க்கிறோம். சம மலையளவு அப்படியே நம்ம புக்ல இருக்கிற அந்த டேபிள் வந்து அப்படியே வந்திருக்கு. இது கண்டிப்பா படிக்கணும். இது இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு புவியியல் வகுப்புலையும் நம்ம நடத்திருக்கோம். அண்ட் ஐசோபார் அப்படின்னு இயற்பியல் வகுப்புலையும் நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்கடுத்து உயிரின சிதைவிற்கு உள்ளாகும் கழிவு எது அப்படின்னு. சோ உயிரின சிதைவு அப்படின்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ்ல அதாவது மக்கக்கூடிய கழிவுகள் மக்காத கழிவுகள் அப்படின்னு. அப்ப மக்கக்கூடியதுன்னா தாவரங்களை வந்து சொல்லுவோம், தாவர பொருட்களை சொல்லுவோம், விலங்குகள் சொல்லுவோம், விலங்கு பொருட்கள் விலங்கு கழிவுகள் சொல்லியிருப்பாங்க. அப்ப இங்க கொடுத்திருக்கிறது தாவரம் விலங்கு அல்லாதது பாருங்க. நெகிழி வந்து கண்ணாடி அலுமினியம் இது மூணுமே என்னன்னா தாவரம் கிடையாது விலங்கும் கிடையாது. நம்ம கிளாஸ்ல இது எளிமையா சொன்னதான். அப்ப கழிவு மேலாண்மை அப்படின்ற தலைப்புல நம்ம கிளாஸ்ல நடத்தி இருக்கோம். சோ அதே மாதிரி உயிருள்ள உயிரற்ற பொருட்கள். அப்ப உயிரற்ற பொருட்கள்ல இருந்து வரக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா சிதைக்கிறது கஷ்டம். உயிருள்ள பொருட்கள் அப்படின்னா அதுல இருந்து வரக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா சிதைக்கிறது சுலபம். நம்ம கிளாஸ்ல பார்த்தோம். இயற்கை தேர்வு கோட்பாட்டை வெளியிட்டவர் யாரு அப்படின்னா சார்லஸ் டார்வின் அப்படி பார்க்கிறோம். இது நம்மளுடைய புவியியல் பாட புத்தகத்திலேயே வந்து 331 பேஜ்ல வந்து இருக்கு அப்படி பார்க்கிறோம். மரபியல்லையும் வந்து பாத்தீங்கன்னா சார்லஸ் டார்வின் அப்படின்றத பத்தி இருக்கும். பரிணாமம் அப்படின்றத பத்தி நம்ம கொடுத்தது. அப்ப சார்லஸ் டார்வின் தனது பரிணாம கோட்பாட்டை இயற்கை தேர்வு வழி திடீர்னு தொடர்பு நூலில் விளக்கியுள்ளார் அப்படி பார்க்கிறோம். சோ அப்ப ஆக மொத்தத்துல நமக்கு 10 கேள்வி கேட்டிருக்கேன். 10க்கு 10மே நம்ம மாணவர்கள் வந்து விடையளிச்சிருப்பாங்க பொது அறிவியல் பார்க்கிறோம். சோ மொத்தமா வந்து நமக்கு பொது அறிவியல் அதாவது பொது அறிவியல்ல
பொது அறிவுல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து மொத்தமா பொது அறிவுனா ஜிகேல நமக்கு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எவ்வளவு கேட்க போறோம் 45 கேள்விகள் அப்படின்னு பார்க்கிறோம். சோ அதுல 10 கேள்விகள் அப்படின்றது நம்ம அறிவியல் பாடத்திலிருந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுதான் டிஎன்யூ சர்வீஸ் சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி. சோ அப்ப 10 கேள்வி 45ல 10 சயின்ஸ்ல இருந்து மட்டும் வரும். 25 கேள்வி நம்ம பார்க்கும்போது உளவியல்ல 5 கேள்விகள் எதுல இருந்து வரும்னா தமிழ்ல இருந்து வரும். 20 கேள்வி எதுல இருந்து வரும் அப்படின்னா வந்து மேக்ஸ் அண்ட் ரீசனிங்ல இருந்து வரும். வந்து அப்ப லாஜிக்கல் ரீசனிங் மேக்ஸ் அப்படின்னு அதுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சோ ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை வந்து முதல் வகுப்பா உளவியல் வகுப்பு தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். சோ அதுல உங்களுக்கு ரொம்ப எளிமையா தேர்வின் அடிப்படையில் எஸ்ஐ அண்ட் பிசி எக்ஸாம்ல என்ன பேட்டர்ன்ல என்ன மாடல்ல கொஸ்டின் கேட்கறாங்களோ சோ அந்த மாடல்ல உங்களுக்கான கிளாஸஸ் வந்து இருக்கும். அதுல நீங்க நேரடியா லைவ் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு நீங்க வந்து மேக்ஸ் நோட் புக் போட்டு கிளாஸ்ல நடத்த நீங்க போட்டுட்டே வரலாம். சோ அதை திருப்பி நீங்க போட்டு பாக்குறது அப்படின்னு பண்ணீங்கன்னா போதும், நீங்க 20க்கு 20 வந்து போட்டுடலாம். ஏன்னா நம்ம மேக்ஸ்ல போன தடவை உளவியல்ல வந்து 5 கேள்விகள் தமிழ்ல கேட்டாங்க, 19 கேள்வி கிட்ட இருந்தாங்க, அந்த 20 கேட்கல போன வாட்டி. அதாவது என்னன்னா கொஞ்சம் மாடிஃபிகேஷன் 70 அப்படின்னும் போது மொத்தமா தானே இருக்கு. அதனால வந்து எக்ஸாக்டா அந்த 25 அப்படின்றது 24 தான் இருந்தது 2023 நடந்த எக்ஸாம்ல. அதுல கேட்ட 19 கேள்வியுமே வந்து நம்மளுடைய நம்மளுடைய புத்தகம் அப்ப நம்மளுடைய கிளாஸ் வந்து அந்த மாடல்ல அப்படியே கேட்டிருந்தாங்க. சோ அதனால உளவியல் வகுப்பு அட்டெண்ட் பண்ணீங்க அப்படின்னா இப்ப போன தடவை 19 கேட்டாங்க, இந்த தடவை வந்து 20 கேட்கறாங்க மேக்ஸ்ல இருந்து மட்டும் மேக்ஸ் ரீசனிங் அப்படின்னா 20க்கு 20 உங்களை போட வைக்கணும் அப்படின்னு டார்கெட்டோட இருக்கும். அண்ட் தமிழ் 5 கேள்வி தமிழும் அப்படியே நம்மளுடைய புத்தகத்துல இருந்து தமிழ் மொழி தகுதி தேர்வுக்கு நம்ம ஒரு புத்தகம் தனியா கொடுத்துருப்போம், 80 கேள்வி வந்து உங்களுக்கு இருக்கும். சோ அதுல இருக்கிறது அப்படியே 5 கேள்விகள் வந்து வந்துருது வந்து. அப்ப உங்களுடைய வேலை என்ன அப்படின்னா கிளாஸ் அட்டெண்ட் பண்றது, புக்ல அண்டர்லைன் பண்றது, அதை திருப்பி ரிவைஸ் பண்றது. அண்ட் டெய்லி டெஸ்ட் அப்படின்றது ஒவ்வொரு டாபிக்ஸ் நம்ம கொடுக்கறத பிராக்டிஸ் பண்றீங்க. அதே மாதிரி வீக்லி டெஸ்ட் அப்படின்றது வந்து நம்ம 70 வினாக்கள் அடிப்படையில் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை வந்து இருக்கும், அது பிராக்டிஸ் பண்றீங்க. அப்ப டெஸ்ட் எழுதுறது எதுக்காகனா நேர மேலாண்மைக்காக, அந்த டைமுக்குள்ள நீங்க வந்து கம்ப்ளீட் பண்றீங்களா அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து டெஸ்ட் அப்படின்றது வைக்கிறோம். அதே நேரத்தில் கிளாஸ் அட்டெண்ட் பண்றது எதுக்கு அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் வந்து நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் உங்களுடைய வேலை என்ன ரிவிஷன் பண்றது. அப்ப நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாஸ் அட்டெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதை ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. மேக்ஸிமம் எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளவு. இப்ப கடினமான தலைப்பு இருக்கு அப்படின்னா அதை வந்து அதிகபட்சமா ஒரு 10 தடவை ரிவிஷன் பண்ணுங்க. சுலபமான தலைப்பு இருக்கு அப்படின்னா ஒரு 5 தடவை ரிவிஷன் பண்ணுங்க. அப்ப இந்த மெத்தட்ல ரிவிஷன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம ரீகால் பண்ணி ஞாபகப்படுத்தி கண்டிப்பா தேர்வுல சரியா விடையளிச்சிடலாம். அண்ட் இந்த வருஷமே நீங்க வந்து காவலர் ஆகிறது அப்படின்றது இந்த முறையை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது வந்து நடக்கும் அப்படின்னு. சோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். சோ நீங்க ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் நம்ம வரும் சனிக்கிழமை வந்து 30ஆம் தேதி வந்து ஆகஸ்ட் 30 வகுப்புகள் வந்து தொடங்குது. இந்த வகுப்புல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரெண்ட் வந்து நீங்க 93605339 அப்படின்ற நம்பர் இருக்கும், ஆர் 77084739 அப்படின்ற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்தரா டீட்டெயிலான கைடன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. கண்டிப்பா இந்த தேர்வுல வெற்றி அடையலாம். நவம்பர் 9 எக்ஸாம் மறந்துடாதீங்க. அதுக்கு முன்னாடி நீங்க எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும். ஸோ அது இம்பார்ட்டன்ட். அப்ளை பண்ண கையோட நீங்க அடுத்து படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுக்கான ரைட் பிளேஸ் அப்படின்றது நம்ம அகாடமி தான் அப்படின்னு பார்க்குறோம். இங்க நமக்கு கிளாஸஸ் இருக்கு, டெய்லி டெஸ்ட் இருக்கு, வீக்லி டெஸ்ட் இருக்கு. அதே மாதிரி உங்களை படிக்க வைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களை ரிவிஷன் பண்ண வச்சு உங்களை மோட்டிவேட் பண்ணி இந்த எக்ஸாமை கொண்டு போறது அப்படின்றத எங்களோட இலக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆல் தி பெஸ்ட்.